இன்றைக்கி ஒரு மேரேஜ் வ்ளாக் பார்க்கலாமா? இந்த மேரேஜ் எங்கே வச்சு நடந்துச்சுன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் வச்சு நடந்துச்சு. எங்கள் ஊருக்கும் ட்ரிவாண்ட்ரத்துக்கும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி யார் மேரேஜ்க்கு வந்திருக்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டோடைய தம்பி மேரேஜுக்கு தான் வந்திருக்கேன். 10th வந்து நாங்கள் ஒன்றா படித்தோம். கிட்டத்தட்ட வருஷம் 16 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. என் மேரேஜுக்கும் அவளால் வர முடியல, அவள் மேரேஜுக்கும் என்னால் போக முடியல. ஸோ வந்து பந்தலம் ஏன் ஊர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி இன்விடேஷன் வச்சுட்டு போனால் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக வரணும்னு. அதனால் பிள்ளைங்களுக்கும் ஓன லீவ்னால நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கல்யாண வீட்டுக்கே போயிட்டேன். காலையில் வீட்டுக்கு போய் அங்கே இருந்து நாங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு போயிட்டோம். நிக்காஹ் வந்து பள்ளியில் வச்சு நடத்திட்டு தான் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்கு கொண்டு வருவாங்க. மண்டபத்தில் வச்சு நிக்காஹ் நடக்கலை. நாங்கள் உள்ளே போகும்போதே பொண்ணுக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த டிவியில், பெரிய டிவியில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரத்துலேயே மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வரும்போது ஆட்டம் பாட்டோன்னு சூப்பராக இருந்துச்சு. டான்ஸோடு தான் அந்த கேரளாவில் வந்து மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வரும்போது இந்த பூலாம் வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மேரேஜ் வீடியோவில். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட என்ன இருந்துச்சுன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் மந்தியும். எனக்கும் குட்டீஸ்க்கும் எல்லாருக்குமே பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து பிரியாணி கிட்டே உட்காந்துட்டேன். மட்டன் பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் 65 எல்லாம் வச்சுருந்தாங்க.